தலைக்கு ஓயாம ஓடக்கூடாது. ஹலோ ஹலோ தம்பி, ஒரே மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஹலோ, பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும், அடடா நம்மள எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம் ஐயா. ஆனா நம்ம ஊர்ல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. ஹலோ 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 அது கேட்கறேன். நீ பேசுங்க. ஹலோ ஹலோ, பேரன்பு பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும். ஏத்தா எந்திரிச்சு உட்கார்த்தா, ஏன்னா பெரியாசிபுரத்துல பிரசவ கட்டில படுத்த மாதிரி வந்து படுத்துக்கிட்ட. எந்திரிச்சேன் எந்திரிச்சேன் அது சிச்சுக்க என் சீத. நமது தாய்மார்களுக்கும் உடன்பெறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால இள சிங்கங்களுக்கும் கடுமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் உறுப்பினர்களை செய்வதற்காக விருந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும், நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், வீட்டிலேயே படுத்துக் கொண்டிருக்காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும், வருங்கால வரிசைகளுக்கும், வீட்டுக்குள் இருக்கும் குட்டிகளுக்கும், காலையில் காடு சென்ற மாலையில் திரும்பும் ஏனைய விவசாய பெருநி மக்களுக்கும், நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு ஒளி அமைத்திருக்கும் பாசத்துக்குரிய நமது ஸ்ரீ விநாயகன் ரேடியோ சுரிமார்களுக்கும், பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறப்பான முறை அமைத்துக் கொடுத்த எங்களது காரைக்குடி நமது இசை நாடக நடிகர் சங்க உறுப்பினருமான நமது நமது எஸ் பாண்டியன் பந்தல் கண்டக்டர் நமது கொல்லங்குடி அன்பு அப்பா அவர்கள் சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம். இங்கே சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்தின் மேலான எங்களது அன்பு சகோதரர் நமது கொல்லங்குடி கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் இங்கே ஒளிபரப்பு பார்த்து வேண்டியிருக்கும் நமது வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சுப்பு வீடியோ நமது பாண்டியன் குறியினந்தல் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்க அன்பு உள்ளங்களுக்கு பேப்பர நீ பிடித்த எதிரி மாட்டி விட்டு போயிடுற. நான் சுப்பு அப்படி போது எனது அன்பு சகோதரர் அவர்களுக்கும் கலைக்குழு சபை நன்றி வணக்கம் சென்று வணக்கம் ஐயா. நாட ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. கோமாளிக்கு 2 வேலை. என்ன வேலை? இன்னைக்கு சுணக்கமா கிடக்குது. ஏங்க அவர் பேர் என்னது? சுப்பு. அவரோட விருப்பப்பட்டா நாட ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்து கோமாளிக்கு முதல் 2 வேலை. ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பார்க்கணும். என்ன கோமாளிக்கு என்ன வேலை? கிடையாது, பூஜை பண்ணாதரா. ஆமா, நான் இருக்கிற வேதனையில நீ வேற. என்னப்பா வேதனை? நான் 8 மணி நேரம் வர்றோம்ல, அப்புறம் எங்களுக்கு வேதனை இருக்கா? நீ பேசுறதும் கேட்கல, நானும் பேசுறதும் கேட்கல. ஹலோ 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 அப்படியே விட்டு சாமி போதும். அது மாதிரி ஆளுகளை படிக்க விடாம பார்க்கல என்னுடைய வேலை. சிலர் போடுற வெத்தலை வாக்கு போடுறப்பாக, சிலர் நாடக பார்க்க வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து போட்டு வருவாங்க. அது அவங்களாம் செஞ்ச உதவி. சரி, ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால இன்னைக்கு இருந்த போது நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், உங்களது கூத்து பார்க்க வந்திருப்பதனால இன்னைக்கு கூத்தெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? எப்படி கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியவரே, குற்றம் ஒரே பொறுத்த மாசு தருவரே, கூத்து பார்க்க வந்திருக்கு பெரியவரே, தாய்மாரே, கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியவரே, குற்றம் ஒரே பொறுத்த மாசு தருவரே,
ஆசான் வீரவேல் வணங்க தெய்வம் தாங்க. நகரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நமது திருக்கல் பெருவிழாவை முன்னிட்டும் நாளைகள் நடைபெறும் அனைவரும் காண வருக வருகிறன உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2024 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் பாகத்துல சிங்கார கலையரங்கில் இவரின் வழியிலே நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பினாலே இங்க நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் செண்டரமலா சிறுசிறப்பாக பெறக்கூடிய இந்நகரத்திலே புனரமலக்கூடிய நடிப்புச நாயகன் நடிப்புச திலகம் என்று தனக்கென்று ஒரு பாராட்டு பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிளை நமது மதுரை அருகாமல் உள்ள பெத்தவங்கத்தை சேர்ந்த நமது ரவிதரன் அவர்கள் இவ்வாறு முறையிலே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இன்று நேரத்திலே தனக்கென்று ஒரு பாராட்டு பெற்றக்கூடிய இசை குயில் அன்பு சகோதரி எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகள் முடிவெளியாக உத்தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய நமது அன்பு சகோதரி மதுரை மீனாட்சி அவர்கள் இவ்வாறு ஸ்ரீ வள்ளிநாயக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இது அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இது அவருக்கென்ற கழகமா என்ற அடுக்கு சூழலிடம் திருக்குத்தனமாக பேச வீணாகன பிரியன் இன்று தினத்திலே புராணத்தின் முறையில் காத்துக் கொண்டிருக்க உங்கள் வீட்டு பிள்ளை எனது அன்பனா பூமுச்சூலம் அறியாமலுள்ள கருமூரை சேர்ந்த நமது எஸ்பிபி கீழப்பிரியன் அவர்கள் இவ்வாறு முடியலை கழகப்பிரியன் நாதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரை சேவைக்கும் தலைவர் ஆறுமணிய கலியரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி என்ற நிலத்திலே பேருலகமாக புகழ்பெற்றக்கூடிய அன்பு மச்சான் பரமக்குடி அறியாமல தெஞ்சினத்தில சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவ்வாறு மண்டலி ஆறுமணியம் ஆண் பெண்பாள். கல்லெல்லாம் மாணிக்கும் கல்லாகுமா கலைகள்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா
நல்ல சிறப்பா பாடுறீங்க. அருமையான ஒரு பாடல். என்ன கண்ணெல்லாம் மாணிக்கம். என்ன நமக்கு கண்ணுக்கு பூராவே மாணிக்கம் கொடுக்கறது அந்த கண்ணத்தால முத்துமாரியம்மன் தான். அந்த மாதிரி சிறப்பாக பாடிய வேகமா இருக்கியா? அட்டி நொறுங்குறாப்புல. அதுக்கு எங்களுக்கு தாய் தாப்பனாக தாளம் மிசிக்க காத்து கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை திருச்சுழி அறியாமல்ல புளியங்குளத்தை சேர்ந்த கருப்புராஜா அவர்கள் இவரமலை தாளம். உன்னைய கெடுத்துட்டேன் கோளாறு இருந்துக்க எப்படியோ சப்பிக்கிட்டு வந்து மதுரை சேர்ந்துரு. சிறப்பான நாடகத்திற்கு இப்படித்தான் இங்கு சீன் அமைக்க வேண்டும் என்பது சிறப்பான சீன் அமைத்திருக்கும் நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி நமது குடியடித்தம்மம் சிறப்பான அமைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். எங்களுக்கு சிறப்பான அன்னதானம் அளித்த நமது கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மைக்கேல் குயிக்கு தீர்ப்பு நிலை டாப்பு சொல்லக்கூடிய ஒலி அமைப்பாளர் இந்த தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும் இந்த மண்ணின் மைந்தனமான நமது ஸ்ரீ விநாயகன் ரேடியோ நமது தெற்கு தெரு இருப்பு நாட்டரசன் கோட்டை என்பதை தெரிவித்திருக்கிறோம். பாலச்சந்தர் அவர்களுக்கு கிராம சபையாக கொண்டாடப்படுத்தப்படுகிறது. கைதட்டியா இங்கே மிருதய வித்தமான் எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கும் இங்கே கிராம சபையாக கொண்டாடப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆயுதம் வச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கும்
கிராம சபாக கொண்டாடப்படுத்தப்படுகிறது. சும்மா போடுங்கண்ணே சட்டிச்சண்ண. இங்கே தாளம் இசைச்சு கொண்டிருக்கும் அன்மகளை கருப்புராஜ் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது. அவருக்கு கொண்ட நிக்கிற பொசிஷனை பத்தியா அப்படியா? அதானே இங்கே சிறப்பான முறை இங்கே சீன் அமைத்திருக்கும் அன்பனா முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி நமது குளியடி தம்பம் அண்ணா அவர்களுக்கும் கொண்டாடப்படுத்தப்படுகிறது. சிறப்பான முறை இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் நமது பாண்டி அவர்களுக்கும் கொண்டாடப்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை உயர்ந்து நமது காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களுக்கு கிராம சபாக வரவேற்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவித்து செய்கிறோம். இங்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் இங்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது. நமது உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவித்து செய்கிறோம். உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். உங்கள் முன்னால் பப்புனா நடத்திக் கொண்டிருக்கும் நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிப்பட்டார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் நல்லதொரு முறையில் ஒளி உரிமையாளர் அந்த குட்டி பாம்பு போடு. சரி, ஒளி அமைப்பாளர் விநாயகன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தப்படுகிறது. 2 வார்த்தை பேசு போ. நன்றி 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 நன்றி. பார்த்து எங்களது நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடு போற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் விழாவினை சிறப்பிக்க கடலரசு அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் நல்ல ஒரு ஒளி இந்த மண்ணின் மைந்தர் விநாயகன் ரேடியோஸ் ஆடியோஸ் அன்பு உள்ளத்தாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம். உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார்கள். முன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய நாட்டரசங்கோட்டை கிராமத்தார்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்தேன். இதற்கெல்லாம் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்திய நமது தெற்கு தெரு நமது 5வது வார்டு அனைத்து உள்ளங்களுக்கும் நாட்டரசங்கோட்டை கிராமத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்குரிய பாண்டியன் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நாடகத்து அமைப்பாளர் அன்புக்குரிய பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வாங்கண்ணே பாண்டியனே. நாடக அமைப்பாளர் எனது அன்பண்ணா பாண்டியன் அவர்களுக்கு நமது கிராம சபாக கொண்டாடப்படுகிறது. சரி, நன்றி வணக்கம், போயிட்டு வர்றேன். பொம்பளை பிள்ளை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. மாமா என்ன மாமா? சிறிய விஷயத்தை சொல்லி ஓடிடுறேன். சொல்லுங்க ஐயா. எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து. என்னங்க பஞ்சாயத்து? எனக்கு ஒரு பஞ்சாயத்து. என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. இப்படித்தான் எனக்கு வீட்டுல ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்ன மாமா பஞ்சாயத்து? அந்த பஞ்சாயத்து என்னடா செய்யறேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றோம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, எங்க ஊர்ல முக்கியஸ்தர்கள் ஒரு 4 பேர். யாராரு? 4 பேருமே பெரிய ஞானஸ்தர்கள். என்ன ஞானஸ்தர்கள்? அப்ப 4 பேருக்கு போய் சொல்றேன். என்னன்னு? அண்ணா என் பஞ்சாயத்தை தீர்த்து விடுங்க. சரி, நான் சொன்னதுல ஒரு நிமிஷத்துக்குள்ளே பஞ்சாயத்தை தீர்த்து விட்டாங்க. என்ன அப்படியே ஒரு நிமிஷத்துல பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறாங்க? அப்படியே நாளைக்கு புண்ணியம் வாங்கி. ஆனா 4 பேருமே எப்படியே போந்தாலும் தெரியுமா? எப்படி வந்தாரு? என் பஞ்சாயத்தை தீர்த்து விட்ட ஆளுங்க. அப்படி யாரு இருந்தா நீங்க கோச்சுக்கிறாதீங்க. என் கதையில சொல்றேன். ஒண்ணு காய்ச்சல், 2 இன்னொன்னு அரைச்ச வீடு, இன்னொன்னு முக்காச்ச வீடு. சரி, அடுத்து ஒரு முழிச்சு வீடு. ஆமா, இப்ப 4 பேருக்கு பஞ்சாயத்து சொன்னதுமே என் பஞ்சாயத்தை தீர்த்து விட்டாங்க. என்ன அப்படி பஞ்சாயத்து தீர்த்து விட்டாங்க? சரி, பஞ்சாயத்தை தீர்த்து விட்டாங்கன்னு நானு
ஐயா வந்துட்டு வீட்டுக்கு. சரி. ஆனா அந்த 4 பேருக்கு என்னென்ன வேலை தெரியுமா? என்னென்ன வேலை? இந்த காய்ச்சலுக்கு பஞ்சாயத்தை தீர்த்து முடிச்சுட்டாருன்னா அவருடைய வேலையே ஆடு மேய்க்கிற வேலை அவருடைய வேலை. காய்ச்சலுக்கு சரின்னு சொல்லி என்னைக்கு இந்த சித்திரை மாசத்துல மாறுதேன் பறக்குது, வெயிலுக்கு அடி தகுத்துது. இதே மாதிரி எப்பயும் சாப்பாடு கையில கொண்டுட்டு போவாரு. அப்படியா? அன்னைக்கு சாப்பாடை மறந்துட்டு போயிட்டார். சரி பாபா, மறந்துட்டு போக. சரி. உச்சி வெயில் அடி மண்டைய புலக்குது, புலத்தெடுக்க. அப்பதான் பாக்குறேன் வகுத்த பசி அல்லே பிடிக்குது. அட ஆண்டவா, என்னடா வகுத்த பசி ஆயிருச்சு, என்னடா தெரிஞ்சு இவனா சுத்தி வளைச்சு பாக்குற ஒரு சனம் கூட இல்ல, ஒரு சனக்காடு இல்லையா? பக்கத்துல ஒரு ஊர்னி இருக்கு. சரி, அந்த ஊரில் போய் ஆட்டை தண்ணி விட்டுட்டு சரி நம்மளும் போய் தண்ணியை குடிச்சுக்கிருவோம், கொஞ்சம் வகுத்த பசியை போய்க்கிக்கிறோம்னு சொல்லி சரிங்க இவன் ஆட்டை புறம் பத்திக்கிட்டு வர்றேன். அன்னைக்கு இவன் நேரத்துக்கு என்னைக்கு இந்த அரைச்சேடு ஊரை சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு வெட்டியா சுத்துறவரு. அப்ப அன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க, அந்த ஊர்ல நல்ல மீன் கிடக்கு. அடையப்பா, சரி நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து அவன் கொண்டாடி மீன் அப்ப கொண்டாந்து கொடுத்தோம்னா குழம்பு வச்சுக்கிறோம்னு சொல்லி அவனை தூண்டியை எடுத்துட்டு போயான். சரிங்க, போனா தூண்டியை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். நேரத்துக்கு ஒரு மீன் கூட கடிக்க மாட்டேங்குது. என்னங்க சொல்றீங்க? ஒரு மீன் கூட கடிக்காம இருக்க. அப்பதான் பார்த்தேன், என்னடா நமக்கு ஒரு மீன் கூட கடிக்கலன்னு இவன் உட்கார்ந்து வருத்தத்துல உட்கார்ந்துருக்கான். அப்ப இந்த காய்ச்சல் வகுத்த பசியில இவன் போறவன் என்ன காய்ச்சல். அப்ப போய் தண்ணிக்கு விட்டுட்டு ஆளை பார்த்துட்டான். ஐயா, ஆஹா, நம்ம அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கிறாரு, இந்த ஆட்டப்புறம் பாத்துக்கிற சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடும் சொல்லி இந்த காய்ச்சல் போய் அரைச்செடுத்து சொல்றேன். அண்ணே, எனக்கு வகுத்த பசியா இருக்கு, இந்த ஆட்டப்புறம் பாத்து இந்த ஆட்டுல ஒரு நொண்டியாடு கிடக்கு, உனக்கு ஒரு நொண்டியாடு பரிசா தரணும்னு சொல்லி இந்த காய்ச்சல் அரைச்செடுத்து சொல்ல. அதுக்கு இந்த அரைச்சல் என்ன நினைச்சிட்டா, நம்ம தம்பி வந்து மீன் ஏற்றாமல் இருக்குது, நமக்கு ஒரு அடே தம்பி ஒரு மீனோட கடிக்கல, அதனால மீன் கடிச்சா தருவோம்னு சொல்லி இவன் தலையை ஆட்ட. யாரு? இந்த அரைச்சகடு. சரி, நம்ம ஆட்டப்புறம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வருது, தலையை ஆட்டிட்டாரு அப்படின்னு இந்த காய்ச்சல் ஆட்டப்புறம் விட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன் ஆட்டை பத்துறதுக்கு. ஆட்டப்புறம் எண்ணி பாக்குறேன் ஆடு சரியா நிக்குது. ஏன்? சரி, ஆடு கூட சரியா நின்றா நம்ம என்ன சொல்லிட்டு போறீங்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல, அந்த வார்த்தை சொல்ல காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஒரு நொண்டியாடு தரணும்னு சொன்னால அங்க படுத்து கிடந்த ஆட்டை பிறத்தாங்கல புடிச்சுக்கிட்டு பர்ற 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 பறன்னு இழுத்துட்டு வர்றேன். இழுத்துட்டு வந்து அரைச்செடுத்து நிப்பாடிட்டேன். அதெல்லாம் பரப்பரன்னு எடுத்துட்டு வரேன். அண்ணே, நான் சாப்பிட்டு வரதுக்கு ஆட்டப்புறம் பார்த்துருந்தா நொண்டியாடு பேச்சு. சரி, இந்த நேரம் நொண்டியாடு சொல்லி கொடுக்க அதுக்கு இந்த அரைச்செடினா சொல்றாரு. என்னன்னு? ஏண்டா, நானே மீன் கடிக்காத வருத்தத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், இந்த இடத்தை விட்டு ஒண்ணுக்கு கூட எந்திரிக்க நகரல, நீ அங்க இருந்து சும்மா படுத்துக்கிற ஆட்டை பரபரன்னு இழுத்து வந்து இந்த ஆட்டை நான் தான் காலை ஒடிச்சு உட்காந்து உனக்கு எவடா சொன்னேன் அப்படின்னு அரைச்செடி சொல்ல சொன்னே. அதுக்கு இந்த காய்ச்சல் என்ன சொல்றாரு, ஏய் நான் சொன்னது உனக்கு நொண்டியாடுதேன், இப்ப வந்து எனக்கு நல்ல ஆடு வேணும்னு கேட்கிறேன், என் உயிரே போனால் நான் தர முடியாதுடா அப்படின்னு இவன் சொல்லிட்டான். சரி, 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி முக்காச்செடிட்டு போறான் பஞ்சாயத்துக்கு. எப்படி மாமா? அவன் பொண்டாட்டி உள்ள நகையை பூரா அடகு வச்சு அன்னைக்கிட்ட உழுதுகிட்டு இருக்கான். உழுதுகிட்டு இருந்தா பாக்குறான். அப்ப காய்ச்செடி விவரத்தை சொல்லிட்டு அரைச்செடி விவரத்தை சொல்லிட்டேன். அப்ப சொல்றேன், டேய் நான் பொண்டாட்டி உள்ள நகையை பூரா அடகு வச்சு என்னைக்கிட்ட உழுதுகிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் அங்க இருந்து வந்தது வராதுமா, இந்த 2 மாடு களவாணி மாடுன்னு உங்களுக்கு எவன்டா சொன்னேன் அப்படின்னு முக்காச்சிக்கிட்டு சொல்ல. சரி மாமா, அடிச்சு மல்லு கட்டி 3 சைடு சேர்ந்து முழுச்சேடிட்டு போறாங்க. முழுச்சேடுக்கு பொண்டாட்டி 2. முழுச்சேடுக்கா? ஆமா, முழுச்சேடுக்கு 2 பொண்டாட்டி 2. மூத்த உண்டாட்டி விட்டு இளைய உண்டாட்டி கதியே கதின்னு கிடைக்கும். அங்க சொல்றது போய் கதியே கதின்னு கிடைக்க. அப்பதான் முழிச்சு சொல்றாரு, டேய் நீங்க 3 பேர் 3 பேரு 3000 பேர் வந்தாலுமே மூத்த உண்டாட்டி இனிமேல் போகவே மாட்டேன்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொன்னது இவனுக்கு தெரியாம, இவன் சொன்னது அவனுக்கு தெரியாம பொண்ணோட ஒண்ணு அடிச்சு மல்லு கட்டி மல்லு கட்டி ஓடி போயிட்டான். அந்த மாதிரி நாங்க சொல்றது உங்களுக்கு தெரியாம, நீங்க சொல்றது எங்களுக்கு தெரியாம கசகசன்னு இல்லாம இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டியளிக்குமாறு உங்கள் பால் தொட்டு கட்டி சென்ற மணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அதனால
அதனால நீங்க எப்படித்தான் இருந்தாலும் எப்படி? நீங்க எல்லோருமே நல்லா இருப்பதனால நீங்க எப்படி இருந்தாலும் இல்லாட்டியும் சரி இருந்தாலும் சரி சரி. அதனால நீங்க நடிப்பவர்களுக்கு ரசிப்பவர்களுக்கு இன்னைக்கு நட்பு இருப்பதனால இன்னைக்கு நட்புகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நட்பவர்க்கு ரப்பவர்க்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்வாரே அன்பவர்க்கும்